சூனியக்காரி மற்றும் பறக்கும் நரி கதை. மலையுச்சியில் மேகங்களை தொட்டபடி சூனியக்காரி லாலாவின் சிறிய குடில் இருந்தது. அவள் தினமும் மெல்லிய காற்றின் இசையோடு மந்திர குச்சியை சுற்றி பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று வெளியே இருந்து ஒரு கூச்சல் கேட்டது. யாராவது உதவுங்க! லாலா அதிர்ச்சி கொண்டு வெளியே ஓடினாள். அங்கே ஒரு அழகான ஆரஞ்சு நிற நரி கல்லின் இடுக்கில் சிக்கிக் கொண்டிருந்தது. லாலா அன்போடு குச்சியை எடுத்தாள். சின்ன நரியே, கவலைப்படாதே. அப்ரா காடாப்ரா, சிறகுகளை திறக்க என்று மெதுவாக சொன்னவுடன் பிங், ஒரு மின்னல் ஒளி. நரி விடுபட்டது. ஆனா அதோ பறக்க ஆரம்பித்தது. நரி பெரும் ஆச்சரியத்தில், ஐயோ, நான் தரையில் ஓடணும் தானே, இப்படி வானத்தில் பறக்கிறது எப்படி என்று கேட்டது. லாலா சிரித்துக்கொண்டு, சரி, இன்று மந்திரம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது போல என்று சிரித்தாள். பறக்கும் நரி வானத்தில் மேலே கீழே சுற்றி மினுமினுக்கும் மேகங்களை தொட்டு லாலாவை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு பறந்தது. வானத்தில் இருப்பது ஒரு ரகசிய உலகம் போல இருந்தது. ஒளிரும் நட்சத்திர மலர்கள், பஞ்சு போல மென்மையான மேகப்பாலம், காற்றின் இனிய இசை, நட்சத்திரங்கள் தூவும் பொன் தூள். லாலா அதிசயத்தால் கண்களை விரிக்க, நான் இத்தனை அழகான வானப்பாதை இருப்பதை இதுவரை ஏன் பார்க்கவில்லை என்று கேட்டாள். நரி சிரித்து, யாராவது நல்ல உள்ளம் கொண்டு உதவினால்தான் இந்த ரகசிய வானப்பாதை தெரியும் என்றது. இருவரும் மெதுவாக பூமியில் இறங்கிய பெண் நரி அன்புடன் சொன்னது, லாலா, நீ மந்திரம் செய்யும் சூனியக்காரி இல்லை, இதயத்தால் உதவும் ஒரு நல்ல நண்பி. அன்று நாள் முதல் லாலாவையும் பறக்கும் நரியும் ஒவ்வொரு இரவும் வானத்தில் பறந்து குழந்தைகளுக்கு கனவுகள், மகிழ்ச்சி மற்றும் சிறிய மந்திரங்களை பரப்பும் வானத்தின் ஜோடி காவலர்களாக மாறினர்.